ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலன் வட்டி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலன் பார்த்தோம்னா எப்படியாவது நம்ம ஜானகி அம்மாவுக்கு அந்த மருந்தை செலுத்தினாங்களா அவங்கள கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ ஒரு இடத்துல பார்க்கும்போது வீரசேகரன் ஒருத்தருக்கு ரூபா கொடுத்துட்ருக்கவும் உடனே இவர் எதுக்காக இங்கே ரூபா கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஏன்னா அவங்க லேபில் தான் இருந்துகிட்ருக்குறாங்க. ஒவ்வொரு லேப்லேயும் போய் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த லேபில் அவங்க பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே வீரசேகரனை அவங்க பிடிக்கிறதுக்காக போகவும் அவங்க காரில் ஏறி போயிருந்தாங்க. அப்போ வீரசேகரன் ஒருத்தருக்கு ரூபா கொடுத்தாங்களா அவரை பிடிச்சி கேட்கும் போது அவர் ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்லியிருந்தாரு. ஆமா, அன்னைக்கு ஜானகி மடத்துக்கு நான் தான் அந்த மாதிரி மருந்து செலுத்தினேன் அப்படின்னு உண்மையை சொல்லவும் உடனே பார்த்தோம்னா வேலன் நேராக ரத்தினவேலு கிட்ட அவங்களை அழைச்சிட்டு வராங்க. அப்போ வேலன் சொல்றாங்க, இவர் தான் அன்னைக்கு ஜானகி அம்மாவுக்கு வந்த நிலைமைக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் சொல்றாரு, ஆமா நான் தான் ஜானகி அம்மாவுக்கு இந்த மருந்து செலுத்தினேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வேதநாயகி சொல்றாங்க, என்னடா இவனுக்கு ரூபாய் கொடுத்து சும்மா பொய் சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு வேலனை பார்த்து கேட்கவும் அப்போ ரத்தினவேலு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்றாங்க, என்னப்பா இவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் எதுவும் பேசாமல் இருக்கிறீங்க அப்படிங்க. இப்போ ரத்தினவேலு சொல்கிறாங்க, இன்றைக்கி வேணால் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம், ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னாடி இவ வீரசேகரன் கூட போனால அது உண்மை தானே அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வேதநாயகி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லையே, நம்ம நினச்சதுக்கு மேலே ரத்தினவேலு அவன் மேலே கோவத்தில் தான் இருந்துட்டு இருக்கிறான். இன்னும் அவன் பழசெல்லாம் மறக்கவே இல்லை. நான் கூட நினச்சேன் ஒருவேளை தம்பி திருந்திட்டான் போலுக்கு, ஜானகி ஏற்றுப்பான் போலுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் ரத்தினவேலு பழசை மறக்கவே இல்லை. சபாஸ் தம்பி, இது போகிறோம், உன்னையும் ஜானகி சேர விடாமல் இருக்கிறதுக்கு இது ஒன்று போகிறோம், இதை வச்சு உங்கள் 2 பேரும் சேர விடாமல் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் இப்போ வள்ளி சொல்கிறாங்க, என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, இன்றைக்கி எப்படி வேலன் கையங்கலமாக இவனை பிடிச்சானோ அதே மாதிரிக்கு அன்னைக்கு அம்மாவை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு வேலன் இல்லை, அப்படி மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பாக அன்னைக்கும் அம்மா தப்பு பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்பா அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே வேதநாயகி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது வள்ளி கரெக்டான பாயிண்டை பிடிச்சிட்டால அப்படின்னு சொல்லவும் உடனே வேதநாயகி சொல்கிறாங்க, என்ன வள்ளி இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, அன்னைக்கு கையங்கலமாக நான் தான் இவளை பிடிச்சேன், அது மட்டுமா ரத்தினவேலுவே கண்ணால் பார்த்தான், அப்படி இருக்கும்போது நீ என்ன உங்கள் அம்மாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறிய அப்படிங்கும்போது நான் ஒன்றும் அப்படிலாம் சப்போர்ட் பண்ணிலாம் பேசலை, நடந்த உண்மையை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அம்மாவை அன்னைக்கு தப்பான ஒரு சூழ்நிலையில் சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் அம்மாவை சிக்க வச்சதே தவிர மற்றபடி அம்மா தப்பு பண்ணாதவங்கப்பா, நான் சொல்கிறது கேளுங்க, அம்மா ரொம்ப நல்லவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ரத்தினவேலு சொல்கிறாங்க, இங்கே பாருவள்ளி நீ இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காத, இவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அன்னைக்கு நான் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கையங்களோமா நானே என் கண்ணால் இவளை நான் பார்த்தேன், அதனால இவன் நல்லவன் சொல்லி நான் கண்டிப்பாக நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தினவேலு கோவத்தோடு அங்கேருந்து போயிருந்தாங்க. இதனால வேலனுக்கு அவரை அழைச்சிட்டு வந்தோம் எந்த வித இதுவுமே கிடைக்காம போயிருது. அதை பார்த்துட்டு வேதநாயகி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன வேலை, எப்படியாவது ரத்தினவேலையும் ஜானகியும் சேர்த்து வச்சலான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இவனை அழைச்சிட்டு வந்தேன். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, நீ அழைச்சிட்டு எந்த புண்ணியமும் இல்லாமல் போச்சுது பாரு, என் தம்பி கொஞ்சம் கூட ஜானகியை மன்னிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி சிரிக்கவும் உடனே வேலன் சொல்கிறாங்க, ஐயா வேணா இன்னைக்கு நம்பாமல் இருக்கலாம், எப்படி இந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு நான் நிரூபிச்சனோ அதே மாதிரிக்கு தான் அன்னைக்கு நடந்ததுக்கும் ஜானகி அம்மாவுக்கும் அந்த வீரசேகரனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்தில் நான் நிரூபிப்பேன். அன்னைக்கு ஐயா கண்டிப்பாக ஜானகி அம்மாவை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானகி, அதுக்கப்புறமா வேலன், வள்ளி, அதுக்கப்புறமா வேதநாயகியோட கணவர், அவங்க 4 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வேதநாயகி எங்கேயோ போயிட்டு அவங்க பரிசெல்லாம் வாங்கிட்டு வர மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் ஃபோட்டோகிராஃபர் வேதநாயகிட்ட பேசிகிட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா வேலன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம தேடிட்டு இருந்த ஃபோட்டோகிராஃபர் அவர் தான் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க வேதநாயகியோட கணவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் இந்த ஃபோட்டோகிராஃபர் எதுக்காக வேதநாயகி அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, இவங்க 2 பேருக்கும் இப்போ என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஃபோட்டோகிராஃபர் அங்கேருந்து கிளம்புற மாதிரி தெரியுது. உடனே வேலன் ஐயோ அவரை தவற விட்டுறக்கூடாது, அவரை மட்டும் பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து வேலன் அவரை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ வேதநாயகி எதுக்காக இப்படி தலை தெரிச்சு ஓடுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி குழப்பத்தோடு இருக்கிறாங்க. இவன் எதுக்காக ஃபோட்டோகிராஃபரை தேடிட்டு போகிறான், ஃபோட்டோகிராஃபருக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. வேலன் ஃபோட்டோகிராஃபரை அவங்க அதாவது பிடிச்சிருவாங்களா, பிடிச்சி அவங்களுக்கு நினைச்ச அந்த ஆதாரத்தை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படியாவது ஜானகி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரத்தினவேலுவையும் ஜானகியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலனும் வள்ளியும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆசைப்படி எல்லாமே அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களா, ஆனால் அதுக்கடையில் பார்த்தோம்னா வேதநாயகி இவங்க 2 பேரையும் ஒன்று சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சில திட்டங்கள்லாம் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால வேலன் அதெல்லாம் உடச்செறிஞ்சு அவங்க ஜானகியை ரத்தினவேலோட சேர்த்து வச்சிருவாங்களா, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு
வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.